உங்களுக்கு தொடங்குறதுக்கே துணிவு இருக்கா? முதலடியை எடுத்து வைக்கிறது தான் வெற்றியோட ஆரம்பம். சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தையே உருவாக்க போகுது. பயம் இருந்தாலுமே தொடர்ந்து முன்னேறிட்டே போயிட்டுருங்க. யாரு தொடங்குறாவோ அவங்க தான் சாதிக்கிறாங்க. தொடங்குறதுக்கு பயப்படுறவங்க அதே இடத்துல அப்படியே இருக்க போறாங்க. தோல்வியை பார்த்து ஒரு நாளுமே பயப்படாதீங்க. தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவில்லை, அது ஒரு புதிய பாடம் மட்டுமே. ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு அனுபவத்தை தந்துட்டு இருக்கு. அனுபவம் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால அனுபவப்படுறதுக்கு ஒரு நாளுமே யோசிக்காதீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க எத்தனை முறை அனுபவப்படுறீங்களோ அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பாடத்தை தரப்போகுது. தினமுமே சிறிதா முன்னேறுங்க. ஒரே நாள்ல பெரிய வெற்றி ஒரு நாளுமே வந்துடாது. தினசரி நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயமும் முன்னேற்றமா மாறும். தொடர்ச்சியா முயற்சி செய்யறது ரொம்பவுமே முக்கியம். அதுதான் பெரிய சாதனையா மாறப்போகுது. உங்களோட இலக்க தெளிவா வச்சிருங்க. இலக்கு இல்லாத பயணம் பயனற்றதா போயிரும். நீங்க எதை அடைய விரும்புறீங்க அப்படிங்கறத நீங்க முதலாவது தெரிஞ்சுக்கணும். அத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பிறகு அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். நேரத்தை மதிங்க. நேரம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. வீணான நேரம் கண்டிப்பா திரும்ப வரவே வராது. ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதா பயன்படுத்துங்க. வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். உங்களை நம்புங்க. தன்னம்பிக்கை வெற்றியோட அடித்தளம். நீங்க முடியும் அப்படின்னு நீங்களே நம்புங்க. மற்றவங்க சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை நீங்க நம்புங்க. உங்களுக்கு மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் விட போகுது. சோம்பலை வெல்லுங்க. சோம்பல் அப்படிங்கிறது நம்மளோட கனவுகள் எல்லாத்தையுமே அழிச்சு சாப்பிட்டுரும். செயல்பாடு கனவுகளை நனவாக்குது. எழுந்து செயற்பட தொடங்குங்க. தூங்கிட்டே இருக்காதீங்க. தூங்குறதுக்கு அப்படின்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு எழுந்து செயற்பட தொடங்குங்க. உங்க வாழ்க்கையே மாறிடும் பாருங்க. நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க. பழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நல்ல பழக்கங்கள் நல்ல வாழ்க்கைய தரப்போகுது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நல்ல பழக்கத்தை சேர்த்துக்கோங்க உங்களோட லைஃப்ல. அது நிச்சயமா உங்களுக்கு வெற்றிய நெருக்கமா உங்களுக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பொறுமைய கற்றுக்கோங்க. பெரிய சாதனைகள் நேரம் எடுக்கும். உடனடியா பலனை எதுலையுமே எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. பொறுமைக்கு இறுதியில கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஒப்பிட்ட முற்றாகவுமே தவிர்த்திருங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனி பாதை இருக்கு. மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு உங்களோட நேரத்தையும் உங்களோட திறமையையும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க எப்படி நேற்று இருந்தீங்க அப்படின்ட்டு ஒப்பிடுங்க. நேற்ற இண்டையோட ஒப்பிடுங்க. உங்களை நீங்களே உங்களோட ஒப்பிடுங்க. அதுதான் உண்மையான வளர். எதிர்மறை எண்ணங்களை குறைச்சிருங்க. எதிர்மறை சிந்தனை உங்களோட சக்திய குறைச்சிட்டே போயிரும். நேர்மறை சிந்தனை தான் உங்களுக்கு தைரியத்தை தருது. நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. நல்ல விஷயங்கள்ல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. மனம் எப்பவுமே உறுதியாவே இருக்கும். நீங்க நினைச்சத சாதிச்சு எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அடையறதுக்கு மன உறுதி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. கற்றல் அப்படிங்கிறது ஒரு நாளுமே முடிவில்லாதது. கற்கிறதுக்கு யோசிக்காதீங்க. தொடர்ச்சியா புதிய புதிய விஷயங்களை கற்றுட்டே இருங்க. புதிய அறிவு புதிய வாய்ப்புகளை தரும். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது கற்றுக்கொள்ளுங்க. அது உங்களை வளர்ச்சி பாதையில கூட்டிட்டு போகும். காரணங்கள் சொல்லாதீங்க. காரணங்கள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தடுக்குது. தீர்வுகளை தேட தொடங்குங்க. செயல்ல இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒழுக்கத்தை வளர்த்துக்கோங்க. உற்சாகம் சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒழுக்கம் நீண்ட காலம் நமக்கு உதவியா இருக்கும். திட்டமிட்ட செயற்பாடு அப்படிங்கிறது முக்கியம். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுட்டீங்கன்னா அதை ஒழுக்கமா செய்து முடிங்க. இன்றைக்கு உற்சாகம் இல்லை, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்ற அந்த விஷயத்த தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்க தள்ளி போட்டுட்டு போயிட்டு இருக்க ஒவ்வொரு நேரத்தையுமே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். திட்டமிட்ட செயற்பாடு அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் நம்மளோட இலக்க அடையறதுக்கு உதவி செய்யும். சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்க. ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் மதிங்க. இது சின்னதா ஒரு சக்சஸ் அப்படின்னு அந்த சக்சஸ ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காதீங்க. அந்த சின்ன சக்சஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த வெற்றியை நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அது இன்னொரு சக்சஸ தேடி போறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும்.
அது உங்களுக்கு ஊக்கமளிக்கும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், பெரிய வெற்றி பாதைக்கான பாதையை திறக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அதனால சின்ன வெற்றிகளையும் பெருசா கொண்டாடுங்க. உடல் நலத்தை கவனிங்க. ஆரோக்கியம் இல்லாம சாதனை அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினம். சரியான உணவு, உறக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். உடற்பயிற்சிய வழக்கமாக்கிக்கோங்க. உற்சாகம் அப்படிங்கிறது தானாவே வந்துடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே முக்கியமானவங்க. அதனால நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. உங்களோட சூழல் உங்களை பாதிக்கும். ஊக்கமளிக்கும் நண்பர்களோட இருங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல வளர்ச்சியை தரும். வெற்றி பாதையை எளிதாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். விடாமுயற்சிய வளர்த்துக்கோங்க. ஒரு முறை தோற்றா அதை அப்படியே கைவிட்டுறாதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்துகிட்டே இருங்க. அப்படி மீண்டும் மீண்டும் செய்யற ஒவ்வொரு முயற்சியுமே விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி ஒரு நாள் உங்களுக்கு பெரிய விஸ்வரூப ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் போகுது. வெற்றி கிடைக்கும் வரைக்குமே போராடுங்க. விடாமுயற்சியே வெற்றியோட மிகப்பெரிய ரகசியம். சவால்களை ஏற்றுக்கோங்க. சவால்கள் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை ஒரு நாளுமே தவற விடாதீங்க. தைரியமா எதிர்கொள்ளுங்க. புதிய திறமைகள் உங்களுக்குள்ள இருந்தே வெளிப்பட்டுட்டே இருக்கும். கனவுகளை பெரிதா வச்சிருங்க. பெரிய கனவுகள் பெரிய செயல்களை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட எல்லைகளை விரிவுபடுத்துங்க. உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிங்க. அது உங்களை தானாகவே உயரத்துக்கு கொண்டு போகும். நன்றி உணவை வளர்த்து கொள்ளுங்க. இருப்பத மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறது மன அமைதியை தர ஒரு விஷயம். நல்ல எண்ணங்களை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கை மிக அழகாக தெரியும். கவனச்சிதறலை குறைங்க. இலக்குல கவனம் செலுத்துங்க. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்திருங்க. சரியான நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. வெற்றி வேகமாக உங்களை தேடி வந்து சேரும். தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கோங்க. எப்போதுமே யாராவது நம்மளை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. அது எந்த நேரத்திலையுமே நடக்காது. அதனால உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கணும். உங்களோட முன்னேற்றத்தை நீங்க தான் அடிக்கடி நினைவுபடுத்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க. இன்று செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்யுங்க. தள்ளி போடுவது அப்படின்றது தான் முன்னேற்றத்தை தடுக்குது. இப்போவே செயற்பட தொடங்குங்க. அதுதான் உங்களை உயரத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. யாராவது ஒருத்தர் இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அந்த வெற்றிக்கான பாதையும் கண்ணில் தென்படாது. அதனால இப்பவே தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை உருவாக்கும். ஒருபோதுமே கைவிட்டுறாதீங்க. பாதை கடினமா இருக்கலாம். அதுக்காக நீங்க எடுத்த முடிவையோ நீங்க எடுத்த முயற்சியையோ ஒரு நாளுமே கைவிட்டுறாதீங்க. சோதனைகள் அதிகமாக இருக்கலாம். சோதனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்ல, சோதனைகள் பார்க்காத மனிதர்களும் இல்ல. எத்தனையோ சாதனையாளர்கள் சோதனைகள் எல்லாம் கடந்துதான் சாதிச்சிருக்காங்க. அதனால முயற்சியை நிறுத்தாம தொடர்ந்து போராடிட்டே இருக்கு. வெற்றி உங்களுடையது. வெற்றி நிச்சயமாக உங்களுடையது. வெற்றி ஒரு நாள் உங்கள் கையில் கிடைக்கும்.